ஹாய் எவ்ரிவான். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, அக்கவுண்ட்ல அமௌண்ட் அடிக்கடி காணாம போகுது. அது எதுனால, அதோட அந்த எந்த ப்ராப்ளத்தினால நம்ம அமௌண்ட் அடிக்கடி கட் ஆகுதுங்கிற ஃபுல் டீட்டெயில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் ஆயிக்கோங்க. அதுல தான் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை பத்திய டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம அக்கவுண்ட்ல அடிக்கடி அமௌண்ட் கட் ஆகுது. சிலருக்கு அடிக்கடி கட் ஆகும், சிலருக்கு இயர்லி ஒன்ஸ் கட் ஆகும். 2 டைப்ஸ்ல கட் ஆகும். அடிக்கடி கட் ஆகுறவங்களுக்கு எதனால அந்த ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நீங்க வந்து அக்கவுண்ட்ல மணி ஏர்னிங் ஆப்ஸ் ட்ரேடிங் யூஸ் பண்றவங்களுக்கு தான் அமௌண்ட் அடிக்கடி கட் ஆகும். சிலர் தெரியாமலே ட்ரேடிங்ல வந்து அமௌண்ட் போட்டு அமௌண்ட் எனக்கு கட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு எதுனாலன்னு தெரியாம பயந்துட்டு இருப்பீங்க. ட்ரேடிங் யூஸ் பண்ணாலே நீங்க ட்ரேடிங்கும் மணி ஏர்னிங் ஆப்ஸும் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப் க்ளோஸ் ஆகுற ஸ்டேஜ்ல யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த லைன் யூபிஐடி நமக்கு இப்போ ஒரு யூபிஐடில இருந்து நமக்கு அமௌண்ட் வந்திருக்கும். ஓகேவா? அந்த யூபிஐடில இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவருக்கு யூபிஐடி ஒரு அமௌண்ட் போயிருக்கும்ல, அந்த யூபிஐடில இருந்து யாருக்கெல்லாம் போயிருக்கோ அவங்க எல்லாருக்குமே அமௌண்ட் கட் பண்ணுவாங்க. ஓகேவா? அமௌண்ட்டை எல்லாருக்குமே கட் பண்ணுவாங்க. அது சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி தான் நம்ம அமௌண்ட்டை பிடிக்கிறாங்க. அப்பப்போ அமௌண்ட் இப்போ 500 ரூபாய் கிடக்கும், திடீர்னு காணாம போயிடும். 1000 ருபீஸ் இருக்கும், திடீர்னு இல்லாம இருக்கும். இது எதனாலனா நம்ம அந்த ஆப்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுறதுனால சைபர் கிரைம்ல இருந்து டைரக்டா பேங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம பேங்க்ல இருந்து அமௌண்ட் எடுப்பாங்க. இதனால தான் நம்ம ட்ரேடிங் மணி ஏர்னிங் ஆப்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு அதிகமாவே அமௌண்ட் அப்பப்போ கட் ஆகும். அப்பப்போ அமௌண்ட் இருக்கும், காணாம போயிடும். இது தெரியாமலே நிறைய பேருக்கு எதனால நம்ம அமௌண்ட் காணாம போகுதுன்னு குழப்பத்திலே இருப்பாங்க. மெயின் ரீசன் அமௌண்ட் கட் ஆகுறது நம்ம ட்ரேடிங் மணி ஏர்னிங் ஆப் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தினால தான். அந்த ட்ரேடிங்கும் மணி ஏர்னிங் ஆப்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு மெயின் ரீசன் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா அக்கௌண்ட் ஃப்ரீசிங் ப்ராப்ளம். அக்கௌண்ட் ஃப்ரீசிங் ப்ராப்ளம் தான் மேக்சிமம், அதான் பெரிய ப்ராப்ளம். நம்ம அமௌண்ட் ஹோல்ட் ஆனா கூட ப்ராப்ளம் இல்லை, ஓகே, நம்ம அந்த இதை வந்து பார்த்துக்கலாம். ஆனா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் அதோட ஃபுல் டீட்டெயில் நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இன்னொரு டைப் என்னன்னா நார்மல் பீப்புள், நான் எந்த ட்ரேடிங்குமே யூஸ் பண்ணல, எந்த மணி ஏர்னிங் ஆப்ஸும் யூஸ் பண்ணல, எனக்கு எதுக்கு அமௌண்ட் கட் ஆகுதுன்னா, இப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கு வேற யாராவது அமௌண்ட், அந்த ட்ரேடிங் யூஸ் பண்றவங்க யாராவது உங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போட்டிருந்தாலோ அதனாலையும் அவங்க யூபிஐடி அவங்களுக்கு வந்திருக்க அமௌண்ட் உங்களுக்கு வந்தாலும் அந்த அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணுவாங்க. இன்னொரு ரீசன், நீங்க ஏடிஎம் யூஸ் பண்ணும்போது அந்த பேங்க்ல இருந்தே அமௌண்ட் இயர்லி ஒன்ஸ் கட் ஆகும். இல்லது நீங்க வந்து அமௌண்ட்டே இல்லாம ப்ராப்பர் அமௌண்ட், இப்போ ஒவ்வொரு பேங்குக்குமே ஒவ்வொரு மினிமம் பேலன்ஸ் நம்ம கண்டினியூ வச்சிருக்கணும். அந்த மினிமம் பேலன்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணாம இருந்தாலும் நமக்கு அமௌண்ட் கட் ஆகும். அந்த ரீசன் இருக்கு. ஆனா அது இந்த ரெண்டு ப்ராப்ளத்தினாலதான் நார்மல் பீப்புளுக்கு அமௌண்ட் கட் ஆகுறது. ஏடிஎம் யூஸ் பண்றது வேற, மற்றபடி வந்து நம்ம வந்து மெயின்டைனிங் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாது. ட்ரேடிங்கும் மணி ஏர்னிங்கும் யூஸ் பண்றவங்க அந்த ஆப்ஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் லாஸ்ட்ல க்ளோஸ் ஆகும்போது அதிகமா நம்ம க்ளோஸ் ஆகும்போது அது க்ளோஸ் ஆகி போயிடும். கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிடுச்சுன்னா சைபர் கிரைமுக்கு நமக்கு அதிகமா என்ன ஆகும், அமௌண்ட்டும் ஹோல்ட் ஆகும். ஒன்ல அதிகமா கம்ப்ளைண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் யூபிஐடில இருந்து நமக்கு பேமெண்ட் வந்துருந்துச்சுன்னா நம்மளோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும். இதுதான் நம்மளோட அமௌண்ட் கட் ஆகுறதுக்குள்ள ஃபுல் டீட்டெயில். நான் பேங்க் ஃப்ரீசிங் ப்ராப்ளத்தை பத்தி இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல இருக்க என்னோட லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. தேங்க்யூ.